அன்பான உறவுகளுக்கு வணக்கம். வெளிநாட்டு தொழிலுக்காக வர இருக்கிற பணிப்பெண்கள், அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு வர இருக்கும்போது, முதல்ல வந்து நமக்கு வந்து மெடிக்கல் போட்டு பார்க்குறது, அதாவது வைத்திய பரிசோதனை செய்து பார்க்குறது. இப்ப அதில வந்து வைத்திய பரிசோதனைக்குள்ள எங்கள செக் பண்ணும்போது, எங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் இல்லன்னா மட்டும் தான் அங்க வெளிநாட்டுக்கு வர முடியும். நோய் நசர் இருந்தா எங்கள தடைப்படுத்திருவாங்க. போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது காலங்காலமா இருக்கிற விஷயம் தான். ஆனா, அப்படி இருந்தும் ஒரு வேளை ஒரு 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 சகோதரிக்கு மெடிக்கல் போடும்போது, அந்த மெடிக்கல் செட் ஆகல. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா, அத என்ன சரி செஞ்சுட்டு, ஆ ஏதாவது ஒரு வகையில அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ட சரிப்படுத்தி, அ எந்த ஒரு நோயும் இல்லன்னு அனுப்பக்கூடிய விஷயம் நெறைய இருக்குது. அதே மாதிரிக்க ஆ நோய் இருந்தாலும் கூட, அந்த நோய மறைச்சிட்டு, உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்ல. நீங்க போகலாம் அப்படின்னு அனுப்பக்கூடியவங்களும் இருக்குது. அதே மாதிரி இப்ப நோய் இருக்கு, உங்களுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கு, போக முடியாது அப்படின்னு சொன்னா, இல்ல நான் எப்படியாவது நான் போகணும். நான் போய் தான் ஆகணும். என்னால எதுவுமே செய்ய முடியாது. நான் நோய் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மேலதிகமா காச குடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்ட ஓகே பண்ணிக்கிட்டு வரக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா, பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி அ அந்த நோயோட இங்க வெளிநாட்டுக்கு வந்த பிறகு, இங்க வந்து இந்த வீட்டு வேலை செய்யும்போது, வீட்டுக்குள்ள படுற கஷ்டங்கள், சொல்லனா துயரங்கள்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அப்படி இருக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு பெஷர் இப்படி இருக்கும்போது, இங்க வந்து வேலை செய்ய முடியாது. பல டென்ஷன், வேலை கஷ்டம் இப்படி இருக்கும்போது, பெஷர்லாம் ரொம்ப மோசமான ஒரு வியாதின்னே சொல்லுவேன். அவ்வளோ மோசமான ஒரு வியாதி ஒண்ணும் இல்ல. ஆனா, இந்த வெளிநாட்டு வேலைகள் பொறுத்த மட்டும் கட்டாயமா பெஷர்லாம் பயங்கரமா ஏறி போகும். ஏன்னா, அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாரிக்க ஒரு சில வியாதிகள் இருக்கும்போது, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் கூட இதுதான். அப்ப இங்க வந்து சுகர்லாம் வந்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கேத்த மாரிக்க சாப்பாடு நமக்கு சரியா கிடைக்கிறதில்ல, சரியான மருந்து கிடைக்கிறதில்ல, அதுக்கேத்த மாரிக்க ஓய்வு கிடைக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் மேல ஓவர் டென்ஷன். அப்ப அப்படி இருக்கும்போது, இன்னும் நிறைய நிறைய நோய் கூடுமே தவிர குறையிறதில்ல. அப்படி நோய் இருந்தாலும் கூட நிறைய வீடுகள்ல நோய கண்டுக்கிறதே இல்ல. வீட்டு பணிப்பெண்களா இருக்கிற அந்த பெண்களோட, சகோதரிகளோட நோய கண்டுக்கிறதில்ல. எல்லா வரத்துக்கும் ஒன்லி பெனடோல குடி. இதுதான் பெனடோல குடி மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, மருந்து எடுக்கிறதில்ல. ஒரு சில வீடுகள்ல, நல்ல வீடுகள்ல உடனடியா கூட்டு போய் நல்லா ஃபுல் செக்கப் பண்ணி என்ன நோய் இருக்கு, அந்த நோய சுகப்படுத்தணும், அதுக்கேத்த மாரி மருந்து குடுத்து, சாப்பாடு குடுத்து நல்லா பார்த்துக்கிறக்கூடிய வீடுகளும் இருக்கிறாங்க. அதே மாரிக்க தன்னோட பணிப்பெண்களுக்கு நோய கண்டுக்கிறாத வீடுகளும் இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 விஷயம் இருக்கிறதுனால, தயவு செய்து மெடிக்கல் சரியான மெடிக்கல போடுங்க. போட்டு ஏதாவது ஒரு நோய் இருக்கா? நோய ஒண்ணு குணப்படுத்திட்டு வர பாருங்க. இல்லாட்டி அந்த நோய சுகப்படுத்த முடியல, இல்ல நாட்ல இருக்கிறதுக்கு முடிவெடுங்க. 2ம் இல்லாம இங்க வந்துட்டு அந்த நோயோட கஷ்டப்பட்டு இடையில எனக்கு சரியா நோய் இருக்கு, நான் உடனே நாட்டுக்கு போகணும்னு சொல்லி தலைகீழா நின்றாலும் நாட்டுக்கு போறது ரொம்ப 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 குறைவா தான் இருக்கும். ஏன்னா, உடனடியா நாட்டுக்கு போக முடியாத ஒரு கட்டான சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மெடிக்கல் விஷயத்துல அனுப்பக்கூடிய ஏஜென்சிமாரும் சரி, அதே மாரி பணிப்பெண்களாக வர பெண்களும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமா எடுத்துக்கொள்ளும். கவனம் எடுக்காம இருக்கிற இரு சாராரும் கவனம் இல்லாம போகும்போது, இங்க வந்து உயிரை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நெறைய இருக்குது. அதனால தயவு செய்து அன்பார்ந்த சகோதரிகளே, நமக்கு குடும்பம் முக்கியம், நம்மோட குடும்ப பிள்ளைகள் முக்கியம் அப்படிங்கிறத மனதில கொண்டு, இங்க வந்து உயிர குடுத்துட்டு போறதுக்கு நாம இங்க வரல, இங்க வந்திருக்கோம் உழைக்கிறதுக்கு. உழைக்கணும் போது நம்ம சரியா ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆரோக்கியமா சரியா நம்ம விருப்பமா இருந்தா தான் இங்க வந்து வேலை செய்ய முடியும். இத ரொம்ப ரொம்ப கவனத்தில கொண்டா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி உறவுகளே!